நமஸ்காரம். ஒருத்தரை பாட்டு பண்டிதர்னு சொல்றோம், இன்னும் ஒருத்தரை அவர் நல்ல மேதாவி என்று சொல்லுவோம். இந்த ரெண்டும் ஒன்றா வெவ்வேறையா? அவர் பண்டிதர்னு சொன்னால் என்ன, மேதாவின்னு சொன்னால் என்ன? அவர் அதிமேதாவி, ரொம்ப புத்திசாலி, இதெல்லாமே வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவோம். புத்திசாலி, மேதாவி, பண்டிதர், ஞானி இதெல்லாம் ஒன்றை குறிக்குமா, இல்ல வெவ்வேறு ஆட்களை வெவ்வேறு குணங்களை குறிக்குமா? பண்டான ஞானம், பண்டிதர்னா ஞானமுடையவர், மெத்த படித்தவர், வேதங்களை, உபநிடதங்களை, இதிகாச புராணங்களை, தர்மசாஸ்திரத்தை ஆழமாக கற்றவர். அப்படிப்பட்ட பெரிய பண்டிதர்கள் எல்லாம் தங்கள் பாண்டித்யத்தை சற்றென்று வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். பால்யேன திஷ்டாசேதுன்னு சொல்லுவார்கள். பாலர்களைப் போல் இருப்பார்கள், சிறுவர்களைப் போல் நடந்து கொள்வார்கள். தாங்கள் மெத்த படித்திருக்கிறோம் என்பதை அப்படி அகங்காரத்தோடு வெளியே காட்ட மாட்டார்கள். ஆனால் அப்படி நிறைய படித்திருந்தால் மட்டுமே போதாது, ரிட்டென்ஷன் வேண்டும். படித்தோம் மறந்தோம் என்று இருந்து விட்டால், அந்த படித்தது நினைவில் இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் மேல படிக்க முன்னால் படித்ததோடு தொடர்பு படுத்தி பார்த்து கொள்ள முடியும். புதுசாக படிக்க பழையதை மறந்து கொண்டே வந்தால், அப்ப நமக்கு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய தெரியுங்கிறது இருக்காதே. பழையதை மறந்து விட்டோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதில் இருக்கக்கூடாது. ஏதோ வீட்டில் இருக்கும் குப்பை சத்துகளை போட்டு விட வேண்டும், புதிதாக வைத்துக் கொள்ள வேண்டும், அது சரி. படிக்க படிக்க பழசையெல்லாம் மறந்து கொண்டே புதியது மட்டும்தான் நினைவில் இருக்கும் நாள், அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. வேலைக்கு போகிறோம், இன்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் போது இப்ப எப்படி சால்வ் பண்ணிருக்கோம், அது நமக்கு பழக்கத்தில் நினைவில் இருந்தால் தானே அதே போல மற்றொரு பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ண முடியும். நான் முன்னால் என்ன வந்து சால்வ் பண்ணிருக்கேனோ அதெல்லாம் அப்பப்போது மறந்து விட்டால், அப்ப அவருக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவதிலேயே அர்த்தம் இருக்காது. அது போலத்தான் இந்த ஞானமும். பழையது நினைவில் இருக்க வேண்டும், கற்றதே குறைவு, அதையும் மறந்து கொண்டால், அதனால் அப்படி மறக்காமல் நினைவில் கொள்ள ஒரு சக்தி வேண்டுமே, மேதா. அப்ப சக்தி இருக்கிறவர் தான் மேதாவின்னு சொல்றோம். நல்ல தரிக்கக்கூடிய சக்தி, கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அப்பதான் விஷயமே முதற்கண் புரியும். அது புரிந்து மறக்கக்கூடாது, தரிக்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். நல்ல பிரில்லியண்டாக இருக்கிறார். பண்டிதன் சொல்லும் போது பிரில்லியன்ட்னு சொல்ல மாட்டோம், நாலெட்ஜபிள், அப்படித்தான் பண்டிதனை சொல்லுவார்கள். ஆனா மேதாவின்னு சொல்லும் போது ரொம்ப இன்டெலிஜென்ட், பிரில்லியன்ட் அப்படிங்கிறது தான் அது. இந்த ரெண்டுமே நமக்கு வேண்டும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை புத்தி. அது இருந்தால் புத்திசாலின்னு சொல்ல போகிறோம். ஒரு விஷயத்தை கிரகிக்க வேண்டும், உணர வேண்டும். அதற்கப்புறம் எப்போது தேவையோ அதை ரிட்ரீவ் பண்ண முடிய வேண்டும். படிக்கும் போதே சற்று ஆழமாக படித்தால்தான், அதை படிக்கிறோங்கிறதுக்காக படிக்காமல் புரிந்து கொள்ள வேண்டும், இன்டர்னலைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக படித்தால்தான் அப்புறம் அது நினைவுக்கு வரும். பரீட்சை எழுதுவதற்காக மட்டும் படிக்காதே, ஞானத்துக்காக படி என்று ஏன் சொல்லுகிறார்கள்?
பரீட்சைக்காக வேகமாக படித்து விட்டு போகலாம். அதனால் நமக்கு ஒன்றும் நாளைய வாழ்க்கையில் வேலைக்கு போகும்போது ஒன்றும் பயன் இருக்காது. அந்த பயன் வேண்டுமானால் ரிட்டன்ஷன் இருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே நம்ம குழந்தைகளிடத்தில் வளர வேண்டும். அதற்கு எல்லாமே நிதானம் தேவை. அவசரப்படுத்தி படித்து இன்னும் நிறைய படித்தோம் என்பதை விட ஓரளவு படித்திருந்தாலும் அதை தரிக்கிறோம், அது நினைவில் நிற்கிறது, அது ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கிறதுன்னு இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் நன்கு முன்னேற முடியும், நல்ல வெற்றியும் கிட்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.